அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தோம்னா சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்து நாசா விண்கலம் சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவால் 2018ஆம் ஆண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்ட இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் சென்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெள்ளி கிரகம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெள்ளி கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதையில தான் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறதும் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அது அங்கே சுற்றி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை பற்றின ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வருஷம். அதில் இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் சென்றது. இதுவரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. இப்போதான் முதல் முறையாக நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் கிட்டத்தட்ட 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் கிட்ட போயிருக்கு. 38 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் இவ்வளவு நெருக்கத்தில் எந்த ஒரு பொருளுமே சென்றது கிடையாது. அப்போ சூரியனை பற்றின இதுவரைக்கும் தெரியாத தகவல்கள் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நாசா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் சூரியன் கிட்ட போகிறப்ப இதனுடைய வெப்பம் எவ்வளவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1800 டிகிரி வெப்பம் இருந்துச்சாமா ஃபேரன்ஹீட்டில் இதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இருந்தாலும் சோலார் ப்ரோப் அந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் எந்த ஒரு பாதிப்புகளுமே அடையாமல் சரியான முறையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாசா வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான செய்தி. சரிங்களா? ஸோ நல்லா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு டிஎன்ஏ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.